தமிழர்களின் பொங்கல் பண்டிகை ஒரு உலகளாவிய விழாவாக மாற்றமடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொங்கல் சிறப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் பொங்கல் பானையில் அரிசி இட்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் எல் முருகனின் டெல்லி இல்லத்தில் பொங்கல் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பொங்கல் பானையில் அரிசி இட்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் வணக்கம் என்று கூறி விழாவில் தனது உரையை தொடங்கிய பிரதமர் மோடி தமிழில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் கலாச்சாரம் என்பது இந்தியா முழுமைக்கும் பொதுவான பாரம்பரியம் மட்டுமல்ல, அனைத்து மனிதகுலத்துக்கும் பொதுவானது என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். பொங்கல் ஒரு உலகளாவிய விழாவாகவும் மாற்றமடைந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். जब मैं पंबन ब्रिज के लोकार्पण के लिए रामेश्वरम गया था तो तमिल इतिहास की महानता का फिर एक बार साक्षी बना था. हमारी तमिल संस्कृति पूरे भारत की साझी विरासत है. इतना ही नहीं, पूरी मानवता की ये साझी विरासत है. பின்னர் விழா மேடையில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி.வி. பிரகாஷின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லி பொங்கல் சிறப்பு விழாவில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நடிகர்கள் சரத்குமார், சிவகார்த்திகேயன், ரவிமோகன், பாடகர் வேல்முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பிரதமர் மோடி தலைமையில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.